காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதில் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதிலே புறப்படுகிற தேவன் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். தேவனுடைய ஜனம் பாபிலோனிய தேசத்தில் தண்டிக்கப்படுவதை கண்டு ஆபகுக் தீர்க்கதரிசி மிகவும் மனவேதனைப்படுகிறார், மனசஞ்சலப்படுகிறார். விடுதலையோடு வாழ வேண்டிய ஜனம், ஆசீர்வாதங்களோடும் நன்மைகளோடும் மேன்மைகளோடும் வாழ வேண்டிய ஜனம் வரக்கூடிய நாட்களில் பாபிலோனிய தேசத்துல கஷ்டப்படுகிறத, தண்டிக்கப்படுகிறத, வருத்தப்படுகிறத அந்த காரியங்களை கண்டு ஆபகுக் தீர்க்கதரிசி மிகவும் வேதனைப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தண்டனைகளுக்கு, இஸ்ரவேல் மக்களை ஒடுக்குகிற அல்லது அடிமைப்படுத்துகிற பாபிலோனியர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனைகளையும் அங்கே விவரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட போகிற பாபிலோனிய தேசத்திற்கும் அதன் ராஜாக்களுக்கும் செய்ய போகிற சில காரியங்களையும் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய நீதி அந்த தேசத்துல எப்படி வெளிப்படும் என்பதை அங்க ஆபகுக் தீர்க்கதரிசி விவரித்து பேசுகிறார். அப்படி பேசுகிற பொழுது அந்த இடத்துல ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனத்துக்காகவும் ஜனத்தின் விடுதலைக்காகவும் அபிஷேகம் பண்ணினவனுக்காகவும் அவர் புறப்படுகிற தெய்வம் என்று சொல்லுகிறார். எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் புறப்பட்டு வந்து ஜனங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படி தேவன் புறப்பட்டு வந்தது போல ஆண்டவர் ஓரேபிலே மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தை சந்திக்கவும் என் ஜனங்களை விடுதலையாக்கவும் நான் அந்த தேசத்திற்கு வருவேன் என்று சொன்னது போலவே ஸ்தோத்திரம். பாபிலோனிய தேசத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படி, அவர்களை தப்புவிக்கும்படி, அவர்களை காப்பாற்றும்படி ஆண்டவர் வருவார், அவர் புறப்பட்டு வருவார் என்று சொல்லி அந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. அப்ப என் கண்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் புறப்படுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். மனிதர்களை போல நம்மை ஆபத்திலே சிக்க வைத்து தீமைகளிலே சிக்கி கொண்டு இருக்கும் பொழுது, ஆபத்திலே சிக்கி கொண்டிருக்கும் பொழுது மனிதர்களை போல விலகி கொள்ளுகிறவர் அல்ல, மனிதர்களை போல பின்வாங்கி போகிறவர் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த நெருக்கடிகளில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்திலும் தீமைகளிலும் பொல்லாப்புகளில் இருந்தாலும் நமக்கு நீதி செய்யும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை தப்புவிக்கும்படியாக, நம்மை போஷிக்கும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக அவர் புறப்பட்டு வருகிற தேவனாயிருக்கிறார். அவர் புறப்படுகிற தேவனாயிருக்கிறார். சத்துருவின் பாளையத்திலே மாற்றங்களை உருவாக்கும்படி அவர் புறப்படுகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்க எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என்னை ஆதரிக்க, என்னை விடுவிக்க, என்னை தப்புவிக்க, என்னை வழிநடத்த ஒருவரும் இல்லை, யார் என்னிடத்தில் வருவார் என்று சில அங்கலாய்ப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை சந்திப்பதற்கு என் தேவன் புறப்பட்டு வருகிறவராயிருக்கிறார். நீதி செய்ய அவர் புறப்பட்டு வருவார். உங்களை தப்புவிக்க, உங்களை விடுவிக்க, உங்களை கனப்படுத்த என் தேவன் புறப்பட்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் யாருக்காக புறப்படுகிறார், எதற்காக புறப்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது அதே ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 13 முதல் வார்த்தை சொல்லுகிறது, உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் அன்பான தேவ ஜனமே,
நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனமாய், ஸ்தோத்திரம், ராஜரீக கூட்டமாய், ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். அவ எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, எத்தனை பேர் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறார்களோ, அல்லது எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அவர் என்னை தப்புவிப்பார், என்னை காப்பாற்றுவார், என்னை விடுவிப்பார் என்று சொல்லி எத்தனை பேர் நம்புகிறார்களோ, அந்த ஜனத்தை விடுவிக்கும்படி அவர் புறப்பட்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசுவை நம்புகிற ஜனத்தை, இயேசுவை ஆராதிக்கிற ஜனத்தை, இயேசுவை நோக்கி பார்க்கிற ஜனத்தை, இயேசுவை அங்கீகரிக்கிற ஒரு ஜனத்தை அவர் விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக புறப்பட்டு வருகிறவராய் இருக்கிறார். நம்மை ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் பலகீனங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க, தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி அவர் புறப்பட்டு வருகிற தெய்வமாய் இருக்கிறார். எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் ஜனங்கள் அடிமைகளாய் வாழ்ந்த பொழுது அவர்களை தப்புவிக்கவும், அவர்களை விடுவிக்கவும், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக புறப்பட்டு வந்தது போல, ஒருவேளை இந்த காலை பொழுதிலே கடன் பிரச்சனைகளிலே நீங்க சிக்கி தவிக்கலாம், வியாதிகளிலே, பலகீனங்களிலே, சுகவீனங்களிலே, மந்திரவாதங்களினால், பிள்ளைசூரியங்களினால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாய், அல்லது நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டவர்களாய், மனிதர்களால் மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். உங்களை ரட்சிக்கும்படி, உங்களை விடுவிக்கும்படி, உங்களை தப்புவிக்கும்படி, உங்களை கனப்படுத்தும்படி, உங்களுக்கு நீதி செய்யும்படி அவருடைய ஜனமாய் இருப்பீர்களானால் உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை விடுதலையாக்கும்படியாக என் தேவன் இந்த பகல் வேளை புறப்பட்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு சமாரிய ஸ்திரிக்காக அவர் கிணற்றின் அருகாமையிலே போய் சத்தியத்தை போதித்து ஒரு சமாரிய ஸ்திரியை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு தேவன் சித்தமுள்ளவராய் இருந்தார். ஸ்தோத்திரம். லேகியோன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து படிக்கும் பொழுது, அந்த ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அசுத்தாவியை துரத்துவதற்காக, அந்த மனிதனை விடுதலையாக்குவதற்காக இக்கரையிலிருந்து அக்கறைக்கு புறப்பட்டு போய் அந்த பிசாசு பிடித்த மனிதனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்திவிட்டு மீண்டும் இக்கரைக்கு திரும்பினார் என்று வேதத்திலே வாசி. அது ஒரு மனிதனாய் இருந்தாலும், ஒரு கூட்டமாய் இருந்தாலும், தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கும்படியாக, தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கும்படியாக அவர் புறப்பட்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கிறபடியால் உங்களை ரட்சிக்கும்படி, உங்களை விடுதலையாக்கும்படி என் தேவன் உங்களை சந்திக்க வருவார். ஸ்தோத்திரம். இரண்டாவது அங்க வசனம் சொல்லுகிறது, நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே. முதலாவது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் அவர் விடுதலையாக்க, ரட்சிப்புக்குள் கொண்டு வர, அவர்களை விடுதலை செய்ய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது அந்த மனிதனுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானால், தான் அபிஷேகம் பண்ணின மனிதனுக்காக ஸ்தோத்திரம் அவர் புறப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் பரிசுத்தாவியானவரை நிந்திக்கிறார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிந்திக்கிறார்கள், அந்நிய பாஷைகளை நிந்திக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம், அவர்களை ஒரு பொருட்டாக நாம் எண்ண வேண்டாம். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. உங்கள் சிரசின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானால், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறபடியால், எந்த தேசத்துல, எந்த பட்டணத்துல, எந்த கிராமத்துல, எந்த எல்லையில, எந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் முடங்கி கிடந்தாலும் உங்களை ரட்சிக்கும்படி தேவன் புறப்பட்டு வருவார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்காக தேவன் புறப்பட்டு வருவார். அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசேப்புக்காக தேவன் அந்த சிறைச்சாலையில சந்தித்தார். ஸ்தோத்திரம். தானியேல், அபிஷேகம் பண்ணப்பட்ட தானியேலை தப்புவிக்கும்படி சிங்ககவிலே தூதர்களை அனுப்பி தப்புவித்தார். அதே போல அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசர்களை விடுவிக்கும்படி தேவன் பரிசுத்த வேதத்துல அநேக அற்புதங்கள் செய்ததை நம்ம வேதத்துல படிக்கிறோம். முதலாவது, ஒரு மனிதனுக்குள்ள ரட்சிப்பு இருக்குமானால், அந்த அவருடைய ஜனமாய் இருப்பார்களானால் அவர்களை விடுதலையாக்க தேவன் புறப்பட்டு வருகிறார். இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை மேல் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்குமானால்
அவனை ரட்சிக்கும்படி, அவனை விடுவிக்கும்படி தேவன் புறப்பட்டு வருகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதத்தில் மோசே, தாவீது, தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, சிம்சோன், இப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்கள் எல்லாம் அவர் தப்புவிக்கும்படி அவர் புறப்பட்டு வந்த தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் கவனிக்க போகிற ஒரு காரியம் 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் சொல்லுகிறது, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, தாவீதுக்கு விரோதமாய், தாவீதின் ஜனத்துக்கு விரோதமாய் ரபாயின் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். அப்பொழுது தாவீதை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். சத்துருக்கள் தண்ணீர் உடைவது போல உடைந்தோடினார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். சத்துருக்கள் தண்ணீரை போல உடைந்தோடினபடியால் அந்த இடத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயர் சூட்டப்பட்டதை வேதத்தில் படிக்கிறோம். மீண்டும் சத்துருக்கள் சிதறி ஓடினாலும் கூட மீண்டும் அதே இடத்திற்கு வந்து மீண்டும் தாவீதுக்கு விரோதமாக எழும்ப அவர்கள் எத்தனிக்கிறார்கள். அப்ப மீண்டும் தாவீது தேவ சமூகத்தில் விசாரிக்கிறார். ஆண்டவரை, மீண்டும் பெலிஸ்தர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், மீண்டும் எனக்கு தீங்கு செய்ய பார்க்கிறார்கள், மீண்டும் என்னை மடங்கடிக்க பார்க்கிறார்கள். ஏற்கனவே நீங்க ஒரு ஜெயத்தை கொடுத்தீங்க, மீண்டும் எனக்கு ஜெயத்தை தருவீரா? இந்த யுத்தத்தில் என்னால் ஜெயிக்க முடியுமா? இந்த யுத்தத்தில் தேவன் எனக்கு கிருபை செய்வீரா என்று தாவீது விசாரித்த பொழுது அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது யுத்தத்திற்கு நீ புறப்படு. ஸ்தோத்திரம். ஒரு இரைச்சலின் சத்தத்தை கேட்கும் பொழுது நீ புறப்படு. அப்படி நீ புறப்படுகிற பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னாடி புறப்பட்டு போவார். தாவீதுக்கு இருக்கிற ஒரு பழக்கம், யுத்தம் என்று தாவீது எதை செய்தாலும் விசாரித்து செய்கிற ஒரு தேவ மனுஷன். அப்ப தேவ சமூகத்திலே விசாரித்தபடியால், தேவ சமூகத்திலே காத்திருந்தபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தத்திற்காக நீ புறப்படுவதற்கு முன்பதாகவே நான் அந்த ஜனங்களை முறியடிக்கும்படி, அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கும்படி, சத்துருக்களை முறியடிக்கும்படி நான் உனக்கு முன்பாக புறப்பட்டு போவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு மோசேயின் இடத்திலே சொன்னார், நான் உனக்கு முன்பதாக கன்மலையின் மேல் நிற்பேன் சொன்னார். இப்ப தாவீதுக்கு சொல்லுகிறார், நீ புறப்படுவதற்கு முன்பதாகவே சத்துருக்களை முறியடிக்க நான் புறப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். இது நிமித்தம் ஸ்தோத்திரம் 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களில் பிரசித்தமாயிற்று. தாவீதை குறித்த பயம், ஸ்தோத்திரம், அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மேலும் வர பண்ணினார். அப்ப தேவ சமூகத்தில் காத்திருந்ததுனாலே கர்த்தர் சத்துருக்களை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தார். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். தாவீதின் கீர்த்தி தேசம் எங்கிலும் பரம்பிற்று. தாவீதை குறித்த பயம் சகல ஜாதிகள் மேலும் வந்தது என்று வேதத்திலே படிக்கிறோம். ஒருவேளை உங்களை பார்க்கிலும் பலசாலிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கலாம். சட்ட ரீதியா, அரசியல் ரீதியா, ஸ்தோத்திரம், மாம்ச பயத்தை பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமான அநேக சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம். ஆனால் தேவ சமூகத்திலே காத்திருந்தால், தரித்திருந்தால், உங்கள் சத்துருக்களை நீங்கள் சந்திப்பதற்கு முன்பதாகவே உங்கள் சத்துருக்களை முறியடிக்கும்படி என் தேவன் பகல் வேளை புறப்பட்டு வருவார். அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்காக அவர் புறப்பட்டு வருகிற தெய்வம், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக அவர் புறப்பட்டு வருகிற தெய்வம், தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவனுக்காக அவர் புறப்பட்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுங்கள், அபிஷேகம் பெறுங்கள், தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருங்கள். அவர் உங்களுக்காக புறப்படுகிற தேவனாய், உங்களுக்கு முன்னே போய் கோணலான வேலை சபையாக்குகிற தேவனாய் இந்த பகல் வேளை வெளிப்பட விரும்புகிறார். ஜெபிப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் புறப்படுகிற தேவன், நீதியை செய்ய, தப்புவிக்க, விடுவிக்க, கனப்படுத்த நீர் புறப்படுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை ரட்சிக்கும்படி நீர் புறப்படுவீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இவர்கள் உம்முடைய பிள்ளைகளாய், உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய், உம்மை நம்புகிற பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் இந்த ஜனத்தை விடுதலையாக்குவீராக. பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் பலகீனத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்க ஜெபிக்கிறோம். இரண்டாவது, இவர்கள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் இவர்களை விடுதலையாக்கும்படி மந்திரவாதம், பில்லி செய்வனை, சாபங்கள், அந்தகார கிரிகளில் இருந்து இவர்களை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன். மூன்றாவது, இவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் சத்துருக்களை முறியடிக்கும்படி என் தேவன் புறப்படும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். வியாதிகள், பலகீனங்கள், சுகவீனங்கள், உபாதைகள் எல்லா இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள்
எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் கிருபைக்குள் மறைத்து கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.